கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் சுமார் 3,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக வேளாண் மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி கல்வெட்டை திறந்து வைத்து மகிழ்ந்தார். இந்த நிகழ்வில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய வேளாண் அமைச்சர், பொதுமக்களுக்கு நல்ல முறையில் நமது பணிகளை ஆற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று IAS ஆகி மக்களுக்கு சேவை செய்கிறார். அதுபோல அரசியலிலும் உழைப்பின் மூலம் அங்கீகாரம் பெற்று மக்களுக்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என உரையாற்றினார். இங்கே அங்கீகாரம் அளித்து நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கோம். அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நாங்கள் தமிழில் பேசுகிறோம். அதான் அவங்க இங்கிலீஷில் பேசி படித்து நல்லா வந்துட்டாங்க. அவங்க இன்ஜினியர் படிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் தமிழில் பேசி நல்லா உழைப்பின் மூலமாக வரோம், உழைக்கின்றோம். உழைப்பு அங்கீகாரம் ஆக சர்வீஸ் மைண்டு அங்கே சர்வீஸ் மைண்டாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றி என்னதான் இப்போ கட்டிடங்கள் கட்டப்படும், சாலைகள் ரோடு போடும், யார் ஆட்சி வந்தாலும். ஆனால் தனிநபர் பணம் பயன் பெறுவது முதல்வர் MK ஸ்டாலின் ஆட்சியில் தான் என்பதை நான் நேரத்தை வலியுறுத்துகிறேன்.